Hey Techies, welcome to Purna's TikTok. ஸோ தமிழ் இலக்கணம் பார்ட் 3 பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன், செய்தவர் என்பதன் இலக்கண குறிப்பு எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அதோட ஆன்சர் வந்துட்டு வினையால் அணையும் பெயர். இது எதனால் வினையால் அணையும் பெயர் அப்படின்னா, செய் கூட்டல் தவர். அதாவது இங்கே ஒரு செயலை செய்த ஒரு நபரை வந்துட்டு குறிக்குது. அதாவது ஒரு செயல் கூட்டல் ஒரு நபர் இணைச்சிருக்காங்க. அதனால் செய்தவர் அப்படிங்கிறது வந்துட்டு வினையால் அணையும் பெயர். அடுத்தது, கேட்டு என்பது வினை எச்சம். இது எதனால் வினையெச்சம் அப்படின்னா, இது ஒரு செயலை முடிச்சுட்டு அதுக்கு அடுத்த செயல் வந்துட்டு என்ன நடக்குதோ அதை காட்டுது. அதாவது கேட்டு அப்படிங்கிறதுக்கு அப்புறம் கேட்டு சென்றான் அப்படிங்கிற மாதிரி அதுக்கு அடுத்ததாக ஒரு செயல் வந்துட்டு இது கூட இணைக்குது. அதனால் இது வந்துட்டு வினையெச்சம். அடுத்தது, ஓடிய குதிரை என்பதில் இடம்பெற்றுள்ள எச்சம் பெயரெச்சம். ஓடிய அப்படிங்கிற அந்த ஒரு சொல் குதிரையை வந்துட்டு விவரிக்கிறது. ஸோ இது வந்துட்டு ஒரு அட்ஜெக்டிவ் போல் ஒர்க் பண்ணுது. இப்போது எக்ஸாம்பிள், ஓடிய பையன் அப்படின்னா அந்த ஓடிய அப்படிங்கிறது வந்து அந்த பையனை டிஸ்கிரைப் பண்ணுது. ஸோ இங்கே ஓடிய அப்படிங்கிறது வந்து ஒரு குதிரையை டிஸ்கிரைப் பண்ணுது. அதனால் ஒரு பெயரை விவரிக்கிறதுனால இது வந்துட்டு பெயரெச்சம். அடுத்தது, கல்வி என்ற சொல்லின் வகை பண்பு பெயர். இது எதனால் பண்பு பெயர் அப்படின்னா, கல்வி அப்படிங்கிறது வந்துட்டு ஒரு பொருள் அல்ல, அது வந்துட்டு ஒரு குவாலிட்டி, அதாவது ஒரு அறிவு. கல்வி அப்படிங்கிறது கற்பித்தல், அதாவது நம்ம ஒன்று கற்றுக்குறோம் அப்படிங்கிற மாதிரி வரும். அதனால் கல்வி மனிதனை உயர்த்தும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறதுனால இது வந்துட்டு ஒரு பண்பு பெயர். அடுத்தது, கை கூட்டல் பேசி கைபேசி. கை கூட்டல் பேசி புணர்ச்சி பெறும்போது கைபேசி அப்படின்னு வரும். அடுத்தது, அரிமா நோக்கு என்பது மரபு தொடர். இது எதனால் மரபு தொடர் அப்படின்னா, இது வந்துட்டு நேரடியான அர்த்தம் கிடையாது, ஒரு ஸ்பெஷல் மீனிங் கொண்டது. இப்போ பொதுவாக பயன்படுத்தப்படும் ஃபிக்ஸ்டு ஃபேஸ், அதனால் இது வந்துட்டு மரபு தொடர். அடுத்தது, கற்றது ஒழுகு என்ற நூலை இயற்றியவர் ஔவையார். கற்றது ஒழுகு என்ற நூலை இயற்றியவர் ஔவையார். அடுத்தது, பொறுத்தார் பூமி ஆழ்வார் என்பது பழமொழி. பொறுத்தார் பூமி ஆழ்வார் பொல்லாதார் காடாழ்வார் அப்படிங்கிற ஒரு பழமொழி இருக்குது. அதனால் பொறுத்தார் பூமி ஆழ்வார் என்பது ஒரு பழமொழி. அடுத்தது, நின்றான் என்பது இறந்த காலம். ஸோ ஆல்ரெடி நடந்து முடிஞ்ச செயல் நின்றான், ஆண், இவன் அங்கே நின்றான் அப்படிங்கிற மாதிரி நடந்து முடிஞ்ச செயலை சொல்கிறதுனால இது வந்துட்டு இறந்த காலம். அடுத்தது, உழைப்பே உயர்வு தரும் என்பதில் உழைப்பே அப்படிங்கிறது வந்துட்டு தொழிற்பெயர். இது எதனால் தொழிற்பெயர் அப்படின்னா, உழை, அதாவது உழைப்பு அப்படிங்கிறது வந்துட்டு ஒரு செயலை பெயராக மாற்றுகிறது. உழைப்பே வெற்றியின் ரகசியம், உழைப்பே உயர்வு தரும், இந்த மாதிரியெல்லாம் வந்துச்சு அப்படின்னா அதெல்லாம் வந்துட்டு தொழிற்பெயரில் வந்துட்டு அடங்கும். அடுத்தது, யாப்பருங்களம் என்பது இலக்கண நூல். அடுத்தது, தனி ஒருவனுக்கு உணவில்லை எனில் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாடலை பாடியவர் பாரதியார். தனி ஒருவனுக்கு உணவில்லை எனில் அப்படிங்கிற பாட்டை பாடியவர் பாரதியார். சமத்துவம், மனிதநேயம் பற்றியெல்லாம் இது சொல்லுது. அதனால் தனி ஒருவனுக்கு உணவில்லை எனில் அப்படிங்கிற பாட்டை பாடியவர் பாரதியார். அடுத்தது, அறிவுடையார் என்பதன் இலக்கண குறிப்பு வினையால் அணையும் பெயர். இது எதனால் வினையால் அணையும் பெயர் அப்படின்னா, அறிவு கூட்டல் உடையார், அதாவது அறிவு கொண்ட நபர் அப்படிங்கிறத பொருள் தரதுனால இது வந்துட்டு வினையால் அணையும் பெயர். அடுத்தது, கொக்கு போல என்பது உவமை. இது எதனால் அப்படின்னா, போல அப்படிங்கிற அந்த வார்த்தை வந்துட்டு ஒப்பிடுவதற்கு சமம். அதாவது அவன் கொக்கு போல நிற்கிறான், கொக்கு எப்படி நிற்குமோ அது மாதிரி நிற்கிறான் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஒப்பிட்டு சொல்கிறதுனால இது வந்துட்டு உவமை, அதாவது சிமிலி. அடுத்தது, பசுமை என்ற சொல்லின் வகை பண்பு பெயர். இது எதனால் பண்பு பெயர் அப்படின்னா, ஒரு குவாலிட்டி, அதாவது பசுமை அப்படின்னா என்ன, ஃபுல் ஆஃப் க்ரீன்னஸ் உடையது. அதனால் பசுமை அப்படிங்கிறது வந்துட்டு ஒரு இடத்தோட பன்மையை பற்றி சொல்கிறதுனால இது வந்துட்டு பண்பு பெயர். அடுத்தது, செல்வத்துள் செல்வம் என்ற நூல் திருக்குறள். செல்வத்துள் செல்வம் என்ற நூல் திருக்குறள்.
ஸோ எனக்கு அப்படிங்கிற அந்த வார்த்தைக்கு யாருக்கு அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுது. யாருக்கு? எனக்கு. அப்படிங்கிறனால இது ஒரு டேட்டிவ் கேஸ். அதனால் இது வந்துட்டு 4ஆம் வேற்றுமையில் வந்துட்டு வரும். அடுத்தது வந்தவர் என்பது வினையால் அணையும் பெயர். இது எதனால் வினையால் அணையும் பெயர் அப்படின்னா வந்த நபரை குறிக்கிறது. வந்தவர், வந்த நபர், அதனால் இது வந்துட்டு வினையால் அணையும் பெயர். அடுத்தது நட்பிற்கு இலக்கணம் இடம்பெறும் நூல் திருக்குறள். அடுத்தது புறநானூறு எந்த வகையைச் சேர்ந்தது அப்படின்னா எட்டுத்தொகை. புறநானூறு எட்டுத்தொகை வகையைச் சேர்ந்தது. அடுத்தது வளரும் என்பது எதிர்காலம். வளரும் என்பது எதிர்காலம், அதாவது இன்னும் நடக்காத செயல். அப்படின்னு முடிஞ்சிச்சு அப்படின்னாலே அது வந்துட்டு இன்னும் நடக்கவே இல்லை அப்படிங்கிற மாதிரி அர்த்தம். அதனால் மரம் வளரும், இப்போ தான் நம்ம வந்துட்டு ஒரு மரக்கன்று நட்டிருக்கோம். மரம் வளரும் அப்படிங்கிறது வந்துட்டு ஃப்யூச்சரில் நடக்கிறது. அதனால் இது வந்துட்டு எதிர்காலத்தில் அடங்கும். அடுத்தது பேசிய என்பது பெயரெச்சம். இது எதனால் அப்படின்னா பெயரை விவரிக்கிறது. அதாவது பேசிய மனிதன், பேசிய அப்படிங்கிறதுக்கப்புறம் ஒரு வேர்டு வந்துட்டு இணையும். அதனால் இது வந்துட்டு பேசிய மனிதர் அப்படிங்கிறனால இது வந்துட்டு பெயரெச்சம். இந்த பெயரை விவரிக்கிறதுனால இது பெயரெச்சம். அடுத்தது நேர்பட ஒழுகு இடம்பெறும் நூல் ஆத்திச்சூடி. ஆத்திச்சூடியை இயற்றியவர் ஔவையார். அடுத்தது நன்னூல் எந்த காலத்தைச் சேர்ந்த இலக்கண நூல் அப்படின்னா இடைக்காலம். நன்னூல் இடைக்காலத்தைச் சேர்ந்த இலக்கண நூல். ஸோ இதை நீங்கள் ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு கொஷினுக்கும் மீனிங் அண்ட் கான்செப்ட் வைஸ் கிளியராக புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா அதே கான்செப்டுக்கு ஏற்ற மாதிரி கொஷின்ஸ் எப்படி வந்தாலும் நீங்கள் ஈஸியாக ஆன்சர் பண்ண முடியும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா வினையால் அணையும் பெயர் அப்படின்னா என்னன்னு நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா எந்த கொஷின் வந்தாலும் அதை ஐடென்டிஃபை பண்ணி கரெக்டாக ஆன்சர் சூஸ் பண்ணிட முடியும். ஸோ இந்த மாதிரி கான்செப்ட் வைஸ் படிச்சிங்க அப்படின்னா கிராமர் உங்களுக்கு ரொம்ப ஈஸியாகிடும். ஸோ நெக்ஸ்ட் பார்ட் டியூஸ்டே ஈவினிங் 7க்கு வரும். ஸோ டோன்ட் மிஸ் இட். கீப் லேர்னிங் அண்ட் கீப் க்ரோயிங்.